ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவை புகழ்ந்து அவன் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறி அந்த உத்தம நபி அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே உயர் பெறுவதற்காக வேண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவிகள் அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் இந்த சத்திய சன்மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்தி விட்டு சென்றார்களோ அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலோ குறைத்தலோ வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்ற அருள் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளெல்லாம் உங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும், இவைகளெல்லாம் மட்டும் தவிர்த்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையெல்லாம் மட்டும் முற்றாக தவிர்த்து வாழ்ந்து வருமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சங்கைமிக்க ரமலான் மாதம் வந்து முடிந்து 2வது ஜும்மாவிலே நாங்கள் இருக்கிறோம். நோன்பு காலங்களிலே பொதுவாக எல்லா பள்ளி வாயில்களிலும் இபாதத்துக்களிலே நாங்கள் ஊறி திளைத்து போயிருந்தோம். நோன்பு முடிந்ததற்கு பின்னால் வழமையான 5 நேர தொழுகைக்கு கூட 5 நேரமும் இமாம் ஜமாத்தா தொழுவதற்கு கூட எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்வதற்குரிய சூழலில் தான் இன்றைய சமூகம் மாறியிருக்கிறது. உண்மையிலே பகல் காலங்களிலே லுஹருக்கு அசருக்கு இமாம் ஜமாத்துக்கு வர முடியாமல் போனால் சகித்து கொள்ளலாம், தொழில் வியாபாரம் பல வேலைகள் என்று காரணம் சொல்லலாம். ஆனால் சுபுஹ் தொழுகையும் இரவு இஷா தொழுகையும் என்பது நாம் வீட்டிலே இருக்கிற நேரம். அந்த நேரத்துக்கு கூட எங்களால் வர முடியலைன்னு சொன்னால் நாங்கள் இந்த நோன்பு காலத்தில் வெறுமனே அல்லாஹ்க்கு முன்னால் நடித்து கொண்டிருந்திருக்கிறோம்ன்றாங்க. அதுக்கு அர்த்தம் ஏனெண்டா எப்போவுமே நாம் நடித்து பழகி போச்சு. பிள்ளைகள்கிட்ட, புண்டாட்டிகிட்ட, கூட்டாளிமார்கிட்ட, ஊரில், உலகத்தில் நடித்து இன்றைக்கு அல்லாஹ்க்கு முன்னாலேயும் நடிக்கிற அளவுக்கு நம்மளோட மனநிலை மாறிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் கவலையான ஒரு விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் ஒரு மூலையில் முஸ்லீம் சமூகம் அல்லோல படுவது நல்லா தெரியும். பாலஸ்தீனத்தில் இன்றைக்கி முஸ்லீம்கள் நோன்புக்கு முழுக்க அவங்களுக்கு இரவு தொழுகை இல்லை, நோன்பு பிடிக்கிறதுக்கு சகர் இல்லை, நோன்பு திறக்க தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, மருத்துவம் இல்லை, அதே போல் மின்சாரம் இல்லை, எந்த உதவியும் இல்லாத நிலையில் ஒரு சமூகம் ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த தகவலை தெரிஞ்சு கொந்தடித்து வாழ்ந்த நாம பெருநாள் அண்டை காலத்தால் இப்படி ஒரு சமூகம் திண்ண இல்லாமல் இருக்கிறேன்னு ஒரு சமூகத்தை பார்த்த நாங்கள் பெருநாள் அண்டைக்கு டோட்டலாக தலைகளாக மாறிடுறோம். அப்போ நாம் நம்மளோட உள்ளங்கள் என்ன இறுகி போயிருக்குதா, அல்ல நம்மளோட உள்ளங்களில் இரக்கம் இல்லையா, அல்ல நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோமா என்று கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது. நம்மளோட ஊரென்று மட்டும் நான் சொல்லலை, இந்த முஸ்லீம் ஊர்கள், முஸ்லீம்கள் என்று எங்கெங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ, குறிப்பாக இலங்கையில் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும்
ஏவலை எடுத்து விலக்கலை எடுத்து தவிர்த்து நடப்பது என்பது ஒரு வகையான போலித்தனமான காரியமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நாம் யாருக்கும் நஷ்டம் விளைவிக்கல, நம்மட மர்ம வாழ்வை நாம் நஷ்டப்படுத்திட்டு இருக்கிற மட்டத்தை நாங்கள் உணர்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்போ நோன்பு நேரத்தில் எல்லா பள்ளிகளையும் எல்லா இமாம்களும் பாவித்த வசனம்தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் அடைவதற்காக என்ற இந்த வசனத்தை எல்லா உலமாக்களும் பேசியிருக்கிறாங்க, நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒன்று அவங்க பேசினத்தில் தவறான மெசேஜை தந்தாங்களா, இல்லை நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறது தவறானதான்ட்டு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் அடைவதற்காகண்டா இறையச்சம் என்றது என்ன? அந்த நோன்பு காலத்தில் மட்டும் இருக்கிறதா, அதுக்கு புறகும் இருக்கிறதா? இறையச்சத்துக்கு சரியான விளக்கம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் பெரிய விளக்கம் சொல்கிறார்கள். அதில் ஒன்று இறையச்சம் என்ற என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏவல்கள் எடுத்து நடக்கிறது, அல்லாஹ் தடுத்த காரியங்கள் நம்மளை விலகி வாழ்றது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வழங்கி வச்சிருக்கிறோம்னா நோன்பு மட்டும்தான் தக்குவாவுக்குரியது என்று நாங்கள் வழங்கி வச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இபாதத்துகளுக்கும் இந்த இறையச்சம், இந்த தக்குவாவை தான் டிமாண்டாக வைக்கிறான். நாம நினைக்கிறோம் நோன்புக்கு மட்டுமன்று. இந்த பேஸ் விளங்காத காரணம்தான் இந்த சமூகத்துடைய இந்த மனமாற்றம், செயல் மாற்றம், சிந்தனை மாற்றம் எல்லாம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதாரணமா அல்லாஹ் இதை டிமாண்ட் பண்றான்னா தொழுகைக்கு இந்த இறையச்சத்தை டிமாண்ட் பண்றான், தொழுகைக்கு இந்த ஏவலையும் விலக்கலையும் டிமாண்ட் பண்றான். ஏன்? அல்லாஹ் தஆலா வஅமுர் பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியை பார்த்து சொல்றான், நபியே முதல்ல நீ தொழுது வருவீராக, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நீ தொழுது வருவீராக, உமது குடும்பத்தாரையும் தொழுமாறு ஏவி வருவீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா, நான் உனக்கிட்ட உணவு கேட்கல, நஹ்னு நர்சுகுக், நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், நான் உங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல, நான் தான் உங்களுக்கு எல்லாம் தாரேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவிருக்கலுவா, சரியான முடிவிருக்கலுவா, அது இறையச்சம் உள்ளவனுக்கு தான், தக்வா உள்ளவனுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரிஸ்க் என்ற விஷயம் இருக்கலுவா, ரிஸ்கண்டா நாம நினைச்சு இருக்கிறது காலமே தான் இந்த சோறு கறி சாப்பாடாக்க வேண்டும், அப்படி கிடையாது. இந்த ரிஸ்க் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அழகான குணமான ஒரு மனைவி அவனுக்கு அல்லாஹ் வழங்கின ரிஸ்க், நல்ல கட்டுப்பாட ஒழுக்கமான பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு வழங்கின ரிஸ்க், பாதுகாப்பான உதவியான ஊர் அவனுக்கு ரிஸ்க், சிநேகமான நண்பர்கள் அவனுக்கு ரிஸ்க், அன்பாக நடக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனுக்கு ரிஸ்க், அவனை ஊரோட அவனுக்கு ஒரு நியாயமான பாதுகாப்பான தொழிலாக அல்லாஹ் தர தொழில் அவனுக்கு ரிஸ்க், அவனுக்கு பிரச்சனை தராத ஒரு வாகனம் அவனுக்கு ரிஸ்க், அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஊர் உறவுகள் அனைத்தும் அவனுக்கு அல்லாஹ் வழங்கின ரிஸ்க் என்று இந்த ரிஸ்க்குரிய விளக்கம் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ப நல்லா பாருங்க, நம்மட தொழுகை விடுபடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இது ஏதாவது ஒன்றியும். நாம தொழுகையை விடுறதுக்கோ அல்லது தொழுகையை பிந்தி தொழுகிறதுக்கோ இந்த பொண்டாட்டி காரணமா இருப்பா, இல்லாட்டி புள்ள காரணமா இருக்கும், இல்லாட்டி வாகனம் காரணமா இருக்கும், இல்லாட்டி நம்மளோட தொழில் காரணமா இருக்கும். அப்ப ரப்புல் ஆலமீன் சொல்றான், இவ்வளவுத்தையும் நான் உனக்கு தாரன், நீ தொழுது வா, நான் தான் உனக்கு இவ்வளவும் தாரன் என்று சொன்னா நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் வலியத்தாரத்தை ஏற்றுக்கொள்ளாம நாமளா முயற்சி பண்ண போறோம். அதால நடப்பு என்ன? தொழுகையில நாம பொடுபோக்கு செய்கிறோம். அதால அல்லாஹ் சொல்றான், உள்ள ஆகிபத்து லித்தக்வா, அந்த அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளவன் இருக்கிறானே அவனுக்கு தான் வெற்றி, அவன் தான் வெற்றி அடைவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த தக்வான்ற விஷயத்தை டிமாண்டா தொழுகைக்கு வைக்கிறான். அதுபோல ஆடு மாடு இருக்கிற விஷயம், குர்பானி கொடுக்கிற ஒரு இபாதத், அந்த இபாதத்துக்கு அல்லாஹ் இதையும் டிமாண்டா வைக்கிறான். லையனாலல்லாஹு லுஹுமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கக்கூடிய ஆட்டுடைய மாட்டுடைய இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ் கிட்ட போறல்ல என்றாலும் உங்களுடைய அந்த தக்வா இருக்கிறது, அந்த தூய்மையான எண்ணம் இருக்கிறதுவா, அதுதான் அல்லாஹ் கிட்ட போகுதுன்றான் அல்லாஹ். அப்ப ஆடு மாடு அறுக்கிறது எதுக்கு செய்யறது? நம்ம நன்மையை நாடி செய்யறோம்.
ஓமா இல்லையா? எப்ப செய்யறது? வருஷத்துக்கு ஒருக்கா செய்யறது. ஹஜ்ஜுடைய காலத்துல ஒரு மாடு இருக்கிறன்ற லேசான விஷயமா? ஒரு நல்ல மாடு வாங்குறேன்னா 5 லட்சம் ரூபா தேவை. அதோட சேர்த்து மொத்த செலவுகள் அலக்கழிப்பு மெனக்கடலாம் பார்த்தா ஒரு 6 லட்சம் ரூபா காசு போகும் ஒரு நல்ல மாடு இருக்கிறதுக்கு. அதை எடுத்து செலவழிச்சு போட்டு பெருநாள் அண்டு தொழுத பாதி தொடாத பாதி உடம்புல ரத்தத்தை பூசிக்கிட்டு நல்ல உடுப்பை பழுதாக்கிக்கிட்டு ஊர் வழியை கொண்டு போயிட்டு இறைச்ச கொடுத்து திரிகிற. என்னத்துக்கு கொடுத்து திரிகிற? கேட்டா நன்மையை நாடி நன்மை கிடைக்கும் என்றதுக்காக திரிகிற. அப்ப அதே நேரத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவன் ஒருவன் பள்ளிவாசல ஜும்மாவுக்கு நேரத்தோட வெள்ளிக்கிழமையில பள்ளிக்கு வாரானோ முதலா வாரவனுக்கு அவனுக்கு ஒட்டகத்தை அல்லாஹ் பாவில அறுத்து கொடுத்த நன்மை கிடைக்கும்ன்றான். அதே போல மாடு அறுத்தது 2வது, 3வது ஆடு அறுத்தது, அதுக்கு பிறகு கோழியை கொடுத்தது, அதுக்கு பிறகு முட்டையை கொடுத்தது என்று தரஜா அடிப்படையில் நன்மை கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமைக்கு நீ நேரத்துல பள்ளிக்கு வா, நான் உனக்கு ஒட்டகம் அறுத்தத்தை கூலிய தாரன் என்று அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நாம வருஷத்துக்கு ஒருக்கா மாடத்தை கொடுக்கறதுக்கு படாத பாடுபடுற, கேட்டா நன்மைன்னு சொல்ற. ஆனா நம்மளோட செயல்பாட்டுல வித்தியாசம் பாருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா முயற்சிக்கிற நாம ஒவ்வொரு கிழமையும் ஜும்மாக்கு நேரத்தோட வார கிடையாது. இந்த பள்ளிவாசல் அப்படியே வரும்னா கிடக்கு, காஞ்சி கிடக்கு, முடியக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அப்ப இவங்க விளங்கி வச்சிருக்கு, அவங்க எல்லாம் குர்பானி கொடுக்குற ஆக்கள், இந்த பிந்தி வாராக்கள், குலைக்கிறாக்கள், குர்பானி கொடுக்குறாக்கள். அப்ப நன்மை என்றா என்ன, அதை எப்படி பெற்றுக் கொள்றது என்று அல்லாஹ் வழி சொல்லி தந்திருக்கத்தக்கன அதுக்கு மாற்றமா நடக்கிறதின் மூலமாக அல்லாஹ் சொல்ற அந்த டிமாண்ட், அந்த தக்குவா இறையச்சம் என்ற ஏவல் என்ற விளக்கல், இதை புரிஞ்சு கொள்ளாத கோளாறு தான் இன்றைக்கு எல்லாமே நம்மளுடைய சரியான மாற்றம் வராதுக்குரிய காரணம். அது மட்டுமா அவர்களே, அல்லாஹ் தஆலா ஜகாத்துக்கு மீதத்தான் சொல்றான். خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. நபி அவர்களிடம் இந்த ஜகாத் பொருளை பிடுங்கி எடுப்பீராக, அவர்களை தூய்மைப்படுத்துவீராக என்றான் அல்லாஹ் தஆலா. காசு பணத்தை பறிச்சு எடுக்கிறதின் மூலமாக ஜகாத்தை நம்மளோட பொருளையும் தூய்மைப்படுத்தி நம்மளோட உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துறதுக்கான விடயமாக அல்லாஹ் ஜகாத்தை டிமாண்டா வைக்கிறான். ஆனா நம்மளோட ஜகாத்து நம்ம சரியா கொடுக்கிறோமான்னு நம்ம கேட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். வேற யாருனால கணக்கெடுக்கல. ஜக்காத்து விஷயம் அவனுக்கு தெரியும், நான் சரியா கொடுத்தனா இல்லையாண்டு அவனுக்கு அல்லாஹ்க்கும் தெரியும். அப்ப அவனோட முயற்சி என்றது, மனமாற்றம் என்றது, மார்க்க விஷயம் என்றதுல அவன் பொடுபோக்கா இருக்கிறான்றதுக்கு அவன் புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி தான் சொல்ல ஹஜ்ஜுக்கு போற விஷயம், ஹஜ்ஜுக்கும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் வைக்கிறான். எதை வைக்கிறான்? இந்த தக்குவாவை தான் டிமாண்டா வைக்கிறான். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்குவா. ஃபதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்கான சகல விதமான தயாரிப்புகளையும் செய்து கொள்ளுங்கள் என்றான் அல்லாஹ். சகல விதமான தயாரிப்புகள் என்ன? பாஸ்போர்ட் எடுக்கிறதுல இருந்து, எல்லார்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுல இருந்து, அதுக்குரிய இஹ்ராம் கணிகிறது, மற்ற சாமான் வாங்க எல்லாத்தையும் குமிச்சாச்சு. எல்லா ஹஜ்ஜுக்கு போறது தயாரான கட்டு சாதனம், அதுக்குரிய தயாரிப்புகள். ஆனா அல்லாஹ் சொல்ல இன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வகையான தயாரிப்புகளிலேயும் சிறந்தது தக்வா, இறையச்சம் என்றான் அல்லாஹ். அப்ப அங்க என்ன இறையச்சம்? எல்லாம் சரியா சரி கட்டி எடுப்போம், தயார் பண்ணுவோம். ஹஜ்ஜுக்கு போறதுக்குரிய காசு இருக்கலுவா, அது எப்படி வந்ததை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு கட்டுற காசு இருக்கலுவா, அது எங்கால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சான்ற எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தர வீட்டு வாசலுக்கு போய் மன்னிப்பு போற வரைக்கும் கேட்பேன் நாம, போற காசு சுத்தம் இல்லை. அப்ப எத்தனை பேர் ஹாலாத்து இப்படி தாண்டிக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா நீ செய்யற ஹஜ்ஜிக்கு உனக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்டா அங்க தூய்மை, பரிசுத்தம், தக்குவா அவசியம் என்ற விஷயத்தை அல்லாஹ் டிமாண்டா சொல்றான். இப்ப இந்த பேஸ் வணங்காமத்தான் நோன்பு மட்டும் முடிச்சுக்கிட்டு நோன்பு காலத்துல விடிய வணங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேர உள்ளங்கள்ல தொட்டு பார்த்து கேளுங்க, எப்பவாவது தொலை வந்து தராவி தொலை வந்து நின்றாக்கள் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அழித்து கொள்ளலையா, சலிச்சு கொள்ளலையா? இப்பதானே நோம்பு திறந்த குடிக்க கஞ்சி விட தெரியுது, குனியத்துக்கு முந்தி இஷா தொழுக தேவையா, தராவி தொழுக தேவையா? இதை பள்ளியில் உள்ளவனுக்கு அறிவில்லையா? 8 மணிக்கு வைக்கானு போல ரெண்டெல்லாம் கலைக்கிற எத்தனை பேர் என்ற காதால நான் கேட்டிருக்கிறேன். அப்போ உங்ககிட்ட நம்மகிட்ட இந்த மனமாற்றம்ன்றது அல்லாஹ் சொன்ன அசலியத்தான முறையில வராம வெறுமனே நடிப்படிப்படையில் இருக்குமாக இருந்தா நம்மட இபாதத்துல எந்த உயிரோட்டமும் இருக்காது. உயிரோட்டம் இல்லாத இபாதத்துக்களா எந்த மாற்றமும் வர. அதான் பழையபடி நாம வருஷம் ரமலானுடைய தலைப்புறையில இருக்கிற நாம ஷவ்வாலுடைய பெருநாள் தலைப்புறைக்கு பழைய இடத்துக்கு வந்துடும், எல்லாத்துலையும் பழைய இடத்துக்கு வந்துடும். இப்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தக்குவாண்டா என்ன சரியான பேஸ், இறையச்சம் அதுக்கு கொடுத்தாலும் விளக்கம்.
இந்த தக்குவாண்டா என்னன்றதுக்கு நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஆனால் அவர்களே நபித்தோழர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட விளக்கம் தான் ஆக சிறந்த விளக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு ஆள் வந்து கேட்கிறாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த தக்குவான்னு சொல்றாங்களே, இந்த தக்குவாண்டா என்னன்னு கேட்கிறாரு. கேட்டதுக்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ ஒரு கற்களும் முட்களும் நிறைந்த ஒரு பாதையால போறாய், போகும்போது எப்படி போவாய் என்று கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, சொன்னார், நான் இந்த ஆடையை நான் உயர்த்தி பிடிச்சி கொள்வேன், குனிஞ்சி பார்ப்பேன், எந்த கல்லிலையும் முள்ளிலையும் இந்த காலம் இந்த ஆடையை பட்டுக்காம விலகி 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 பார்த்து நான் நடந்து போவேன்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதான் தக்குவாண்டாங்க. விலகி விலகி பார்த்து பார்த்து நீ விலகி விலகி நடக்கிறது இருக்கே, அதுதான் தக்குவான்னு சொன்னாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவங்க. இப்ப இந்த விஷயம்தான் நம்ம கிட்ட இல்லை. விலகி விலகி நடக்கிறது, ஏவல் எடுத்து நடக்கிறது இருக்குது, விலக்கல் இருந்து விலகிற தன்மை நம்மகிட்ட கிடையாது. இது சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹ் படைச்ச எல்லாத்துலையும் இருக்குது. மனுஷனை தவிர விலகி நடக்கிறது அல்லாஹ் படைச்ச அத்தனை படைப்புகள்லையும் இருக்கிறது. மனுஷன் மட்டும்தான் இல்லை. உதாரணமா சிங்கத்தை எடுங்களேன், சிங்கத்துக்கு கொண்டு போய் புலிக்கு கொண்டு போய் ஒரு புல்லை போடுங்க, தின்னாது. ஏன் தின்னாதுன்னா அல்லாஹ் அதுக்கு உத்தரவு போட்டிருக்கான், இது உண்ட சாப்பாடு இல்லை, இது உனக்கு ஆகமானது இல்லை, இது நீ தின்னப்படாது என்று அதுக்கு அல்லாஹ் தஆலா டிசைன் பண்ணபடியா ஒரு நாளும் புலியோ சிங்கமோ புல்லு தின்னாது. அதே போல ஆட்டுல மாட்டுக்கு கொண்டு நீங்க இறைச்ச போடுங்க, அது தின்னாது. ஏன்? அதுக்கு அல்லாஹ் ஓடுற, இதை திண்டியா நீ செத்து போவாய், இது உனக்கு ஆகாது, இது கூடாது, இது தின்னப்படாது என்று அல்லாஹ் உணவு விஷயத்தை அதுக்கு டிசைன் பண்ணியிருக்கான். அதால ஒவ்வொரு ஆடு மாடு பறவைகை விலங்கின அவ்வளவு சொல்லு கேட்குது. நாம மட்டும்தான் இது கூடாது என்று சொன்னா அதை தின்றது, இது தப்புன்னு சொன்னா அதை போய் தொடுறது. இந்த மாதிரி நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே போல சோர்களே, அதாவது வானத்துல கூட இந்த ஒழுங்கு இருக்குது. அதாவது நன்மை, அதாவது ஏவலை எடுத்து விலக்கலை வென்று நடக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரியனை பற்றி சொல்றான், வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் இருக்கிறதுவா, அது அதனுடைய பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனுக்கு அல்லாஹ் தஆலா ரோட்டை போட்டு வச்சிருக்கான். லஷம்ஸ் யம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர வலல்லைல் சாபிகுன் நஹார். சந்திரன் சூரியனை தொட முடியாது, இரவு பகலை முந்த முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சந்திரனுக்கு ஒரு பாதை இருக்கிறது, சூரியனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அதே போல பூமிக்கு ஒரு பாதை இருக்கிறது. பூமி என்ன செய்கிறது? தன்னை தானே சுத்தி கொண்டு பூமியையும் சுத்தி கொண்டு வருகிறது, தன்னை தானும் சுத்துகிறது, கோள்களையும் சுத்தி கொண்டு வருகிறது. அதுக்கு பக்கத்துல சூரியன், அதுக்கு பக்கத்துல சந்திரன், இப்படி இருக்கிற எல்லா கோள்களும் குல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். ஒவ்வொரு கோள்களும் அது 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 அதனுடைய பாதையிலே வருகிறது போகிறது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு நாளும் சந்திரன் சூரியன் பாதையில வாரல, வந்தா என்ன ஆகும்? சூரியன் பாதையில் சந்திரன் போறல, வந்தா என்ன ஆகும்? இப்ப சூரிய கிரகணம் இருக்குது, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மத்தியில பூமி வரும் பொழுது அந்த பூமியில சந்திரன் சூரியன் ஒளிய மறைச்சா சூரிய கிரகணம், சந்திரன் சூரியனை மறைச்சா சந்திர கிரகணம். அப்ப பூமிக்கு ஒளி விழாது. அது 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 நேர்கோட்டில் வரும்போது சப்போஸ் சில நேரங்கள்ல ஒன்றுடைய சக்தி கூடி ஒன்றை இழுக்கமாக இருக்குமெண்டா ஓடி வந்து மோதி உலகம் அழிஞ்சு நாசமா போகும், நாம செத்து போவோம். அதுக்காகத்தான் என்னமோ சரியாது அல்லாஹ் தூதர் சூரிய கிரகண நேரம் சந்திர கிரகண நீங்க பள்ளிக்குள்ள போய் தொழுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரம் இருந்த சஹாபாக்களுக்கு சயின்ஸ் சொல்லல, அவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தான் சொல்ல, பள்ளிக்குள்ள போங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, உங்களை பாதுகாத்துக்குங்க. பள்ளிக்குள்ள போயிட்டானா சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நாம. அப்ப சூரிய கிரகண தொழுக சந்திர கிரகண தொழுகன்றது கூட நம்மளை பாதுகாக்கிறது வந்ததுதான். அப்ப பாருங்க, சூரியன் சந்திரன் மோதிட்டா உலகம் அணுகி போகும் என்று சொன்ன காரணம் அது அது அதோட ரோட்ல போகுது, அல்லாட ஓடற பின்பற்றுது. நாம மட்டும்தான் போற கிடையாது. இன்றைக்கு உலகத்துல இந்த மனுஷனுக்கு போட்டுக்க ரோட்டு, ஹைவே ரோட்டுன்னு வைங்களேன், வாரத்துக்கு ஒரு ரோட்டு போறதுக்கு ஒரு ரோட்டு. வார ரோட்டுல போறவன் போனா என்ன ஆகும் நிலைமை? ரெண்டு பேரும் மோதி அடிபடி சாக மாட்டாங்க. அப்ப ரோட்டுல இன்றைக்கு டிராபிக் போலீஸ் ரோட்ல நிக்கிறான், டிராபிக் போலீஸ் ரோட்டை கண்ட்ரோல் பண்றான், நீ அந்த ரோட்டால போகாத இந்த ரோட்டால போகாது, உனக்கு போற ரோட்டு உனக்கு வார ரோட்டு. நாம போற ரோட்டே வாருவோம், சில ஆட்கள் வருவோம். நாம உலகத்துல இந்த ஓர்டரையும் பின்பற்றல, எந்த ஓர்டரையும் பின்பற்றல. அப்ப வந்தா மோதுனா என்ன ஆகும்? யாரு மவுத்தாகிற, யாருக்கு நஷ்டம்? அப்ப நம்மளோட நிலம் எப்படி என்றா அல்லாட ஏவல்களை எடுத்து நடக்க தயார், விலக்கல்ல இருந்து விலக தயாரா இல்லை. நம்ம தொலைச்சோம்னா தொழுவோம், நோம்புடிக்கா நோம்புடிப்போம், ஹஜ்ஜி போஞ்சா ஹஜ்ஜி. இதை தின்னாதன்னு சொன்னா தின்ன மாட்டோம், தின்னா மூட மாட்டோம், அது கட்டாயம் தின்னுவோம்.
அப்ப விலகல்ல இருந்து தன்மை விலகாத வரைக்கும் நிச்சயமாக நம்முடைய ஏவல்களால எந்த பிரயோசனமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு இன்னும் லேசா ஒரு விஷயம் சொல்லலாம். எனக்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு வைங்க, 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ரோட்டும் எந்த விதமான மனுஷனும் இல்லாத ஃப்ரீ ரோட், நல்ல டிரைவர் இருக்காரு, ஃபுல்லா கார் ஃபுல்லா ஃபுல் டேங்க் பெட்ரோல் இருக்குது, எல்லாம் இருந்தாலும் ஓடிக்கிட்டு போகக்குள்ள கார்ல பிரேக் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும் நிலைமை? ஒரு யானை ஒரு நாய் பாஞ்சா என்ன நிலைமை? ஒரு குருவி வேலையால பாஞ்சா என்ன நிலைமை? நானும் போய் உளுந்து டிரைவரும் சேர்த்து வாகனம் முடிஞ்சு போய் இன்னைக்கு பார்க்குறேன் தானே. அப்போ என்னதான் நம்மக்கிட்ட நல்ல கெப்பாசிட்டி எல்லாம் இருந்தாலும், எல்லா வகையான நல்ல குணங்கள், நல்ல பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருந்தாலும் ஹராத்திலிருந்து விலகிற இந்த பிரேக் இல்லைன்னா அவ்வளோ தேடிச்சு போட்டு. இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிற நம்ம சமூகத்துடைய நிலைமை. எல்லாம் செய்ய தயார், ஆனால் ஹராத்திலிருந்து விலக தயாராக இல்லை, தப்புல இருந்து தவறிலிருந்து விலக தயாராக இல்லை. இந்த மனநிலை இருக்கும் வரைக்கும் நம்மட வாழ்க்கையில இபாதத்துக்கள் எந்த உயிரோட்டமும் வராது என்பதை புரிஞ்சு கொண்டு அசலியத்தாக நம்மளை நாம மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம வாழ பழகிக்கொள்ளணும். வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாம தீங்கிலிருந்து விலகிறதால, இப்ப நன்மையை செய்யறதால, நல்லதை செய்யறதால எனக்கு என்ன லாபம், இந்த பொண்டாட்டிக்கு என்ன லாபம், இந்த உலகத்துக்கு என்ன லாபம், அடுத்த சமூகத்துக்கு என்ன லாபம் என்றா எனக்கு மட்டும் லாபம். நான் தொழுகிறத்தால, நீங்க தொழுகிறத்தால உங்களுக்கு மட்டும் லாபம், நன்மை கிடைக்கும், மறுமையில் அல்லாஹ்க்கு தரஜா கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும். ஆனா நாம தொழுகிறத்தால இந்த பொண்டாட்டிக்கு எந்த லாபமும் கிடையாது. எந்த ஊருக்கு, எந்த குடும்பத்துக்கு, எந்த சமூகத்துக்கு, எந்த மார்க்கத்துக்கு, எந்த உலகத்துக்கு, இந்த அந்நிய சமூகத்துக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனா நான் அதாவது தடுக்கப்பட்ட தீங்கான தவறான காரியங்கள் நான் விலகின்றா எனக்கு லாபம், என்ற பொண்டாட்டிக்கு லாபம், உலகத்துக்கெல்லாம் லாபம். உதாரணமா நான் ஒரு சிகரெட் குடிக்கிற பழக்கம், ஒரு பீடி சிகரெட் குடிக்க பழக்கம் உள்ளால் என்று வைங்களேன். நான் பீடி சிகரெட் குடிக்காம உள்ளால் இதை விட்டனண்டா, அல்லது நான் குடிக்காமலே விட்டனண்டா எனக்கு கேன்சர் வராது, எனக்கு வேற நோய் வராது, இந்த வாய் நாட்டம் இருக்காது, மற்றவங்க என்ன நேசிப்பாங்க, வீண் செலவு போகாது, அல்லாஹ் என்ன விரும்புவான், வீணான செலவு செய்யாதவன் என்று இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது. அதே போல இந்த பொண்டாட்டிக்கு நிம்மதி இருக்குது. இந்த வாய் நாரம்னா இந்த பொஞ்சாய் பக்கத்தில் நிம்மதியாக படுக்கலாம். இந்த வாய் நாட்டம் இருக்குமெண்டா இந்த பீடி நாட்டை சுருட்டு நாட்டத்தோட இந்த பொஞ்சாதி எனக்கு பக்கத்தில் எப்படி உறங்குறேன் நான் கேட்குறேன். அவளால் உறங்கேடுமா, நிம்மதியாக படுக்கேடுமா? அவளோட வாழ்வு அந்த எத்தனை வருஷம் நம்மளோட கட்டி வாழ்ந்து நம்மளோட வாழ்றவங்களோட வாய் நாட்டத்தோட படுக்க எத்தனை கொஞ்சாய் மாதிரி இருக்கிறாங்க. நம்மட ஆட்கள் என்ன நினைப்பாங்கண்டா, அழகான பிள்ளையை பெற்று, பொம்பளை பிள்ளையை பெற்று, வசதி வாய்ப்புகள் செஞ்சு உருவாசலாம் கட்டி கொடுத்து கூட ஒருத்தன் அவன் காசிக்காரனா இருக்கிறானா இருந்தா மட்டும் பார்க்குறாங்க. இந்த பொண்டாட்டிய கார்ல கூட்டி போவானா, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பானா, பிரைவேட்ல மருந்தெடுத்து கொடுப்பானான்னு பார்க்கறாங்களே தவிர அவன் கெட்ட விளக்கம் உள்ளவனான்னு பார்க்கறாங்கல்ல. இவ்வளவெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு தாயின் தகப்பனும் ஒரு பீடி சிகரெட்டு சாராயம் குடிக்கிற ஒருத்தவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எந்த புள்ள நிம்மதியா இருக்க முடியுமா என்று யாரும் யோசிக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு பெண்ணை மாப்பிள்ளையை பார்க்கிற விஷயத்துல கெட்ட வழக்கங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கிறது. அப்போ உலகத்தில் சிகரெட் குடிக்க ஒரு முஸ்லீம் சாராயத்தை குடிச்சிட்டு காணுக்க உழுந்து கிடந்தானேண்டா அந்நிய சமூகம் என்ன பார்க்கும்? அதையும் சாராயம் குடிச்சா அவன் நிர்வாணமாக கிடப்பான். அந்நிய சமூகத்து பெண்கள் வருவாங்க, அந்த அருவருப்பை பார்ப்பாங்க. பார்த்துட்டு வெளியே போய் என்ன சொல்லுவாங்க? முஸ்லீமா பாருங்க, இவன் மார்க்கமெல்லாம் ஒரு மார்க்கமா, இவன் பின்பற்ற அல்லாஹ் ஒழுங்கான அல்லாஹ் வரனா, இவனை தண்டிக்காம இருப்பானா, இப்படி கேடுகட்டவனுடைய மார்க்கத்தை நாம ஏற்றுக்கலாமா? வழிகட்ட இந்த கூட்டத்துக்கு நாம போகலாமான்னு நம்மளை மட்டும் நினைக்கிற இல்லாம நம்மளோட மார்க்கத்தை தப்பா நினைப்பான், எல்லாரையுமே தப்பா நினைப்பானா இல்லையா? அதான சகோதரர்களே, உதாரணத்துக்காக இந்த விஷயத்தை சொல்லணும். கெட்டவைகள், தீங்கானவைகள், ஹராம்கள், இதுகள் விலகி வாழ்ந்தா மட்டும்தான் நாம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் நமக்கு நன்மைகளாக வந்து சேரும். இல்லாட்டி அவ்வளவு அழிவோம். அவ்வளவு இடத்தை நாம் ஒன்றுமில்லாதாக்கலாம், வறுமையில நஷ்டவாதிகளா வந்து நிற்ப நாம. அதான நன்மையான விஷயங்கள்ல கவனம் செலுத்துற நாம தவறான தீமையான காரியங்களில் விலகி கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாக நாங்கள் மாறணும்.
சுற்றி சுற்றி அந்த பேசத்தை நான் ஏன் பேசுறேன்னா, அடிப்படையை விளங்குங்க. வெறுமன போலித்தனமான நாடகமான அடுத்தவங்களுக்கு காற்றலான புகழுக்காக, பெருமைக்காக, கண்ணியத்துக்காக, மரியாதைக்காக இபாதத்து செய்யற பழக்க வழக்கங்களை மாற்றி அமைங்க. இவங்க யாருமே உங்களுக்கு மறுமையில வந்து நிற்க போறது கிடையாது. நீங்க செய்யற அமல்கள் எல்லாம் உங்களுக்கு மறுமையில பரிபூர்ணமாக நன்மையாக வரவணுமாக இருந்தா இந்த முகஸ்திரியான இபாதத்துக்கள் விட்டு தொலைங்க. அல்லாவுக்காக வேண்டி உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. ரமலான் எப்படி பக்குவப்பட்ட மக்களாக இருந்தீங்களோ அது மாதிரி ரமலானுக்கு பின்னாடி மாறுங்க. அவங்க அழைப்பான் இவங்க அழைப்பான்றதை நமக்கு தேவையே கிடையாது. இவன் யாருமே நம்ம மறுமையில் நமக்கு பின்னால் வந்து நிற்க போறதும் இல்லை. அதே நேரம் நாம் அவனுக்கு தீங்கு செய்ய நமக்கு எதிராக வந்து நிற்க போறான். அதான் நான் சொன்னேன், ஒரு தீங்கான ஒரு காரியத்துக்கு நாம செயல்பாட்டுக்கு உந்துதலாக இருந்தோம்னா நாம மறுமையில வந்து நிற்போம். அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்மையான காரியங்கள் செய்யறது நமக்கு மட்டும்தான் லாபம். அது உங்களோட சேருங்க, நஷ்டமா போயிடும் மறுமையில். தீமையான காரியங்கள் இருந்து, ஹராத்தில் இருந்து, பாவமான காரியங்கள் விலகிறது நமக்கு லாபம், நம்மளோட குடும்பத்துக்கு லாபம், ஊருக்கு லாபம், உலகுக்கு லாபம், முழு மனித சமுதாயத்துக்கும் லாபம். இந்த அடிப்படையில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஆக்கள். சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்வா, அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்தெடுத்த முறை அப்படி. இந்த நயவஞ்சகத்தனமான நாடகமாற முகஸ்துதியான ஒரு கூட்டத்தை நபி அவங்க உருவாக்கல. எந்த ஒரு சஹாபியும் தங்களோட ஃபேக்ட், அவங்களோட இயல்பான குணத்தை காட்டுவாங்க. நான் இப்படித்தான் காட்டுவார் உமர். உமர்னா இப்படித்தான் இருப்பாரு, அபூபக்கர்னா இப்படித்தான் இருப்பாரு, சஹாபாக்கள்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு எல்லா சஹாபாக்களும் அவங்க இயல்பான குணத்தோட அவங்களோட இயற்கையான வாழ்வோட அவங்க செய்வாங்க, நடந்து கொள்வாங்க. அதனாலதான் சஹாபாக்கள் சரியாக ரசூலுல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. நம்ம கிட்ட நபியவங்க வந்தாங்கன்னா நம்மளை புரிஞ்சு கொள்ளல. ஏன்டா நாம ஒரு நேரத்துக்கு ஒரு கதை கதைப்போம், ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுவோம், ஒரு நேரத்துக்கு ஒரு விதமா நடிப்பேன். சஹாபாக்கள் அப்படி கிடையாது, தெளிவாக நடந்து கொள்வாங்க. கோபம் வந்தாலும் முன்னுக்கு முன்னே கதைப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால சில நேரங்கள்ல உமர் எல்லாம் மாதிரி பேசுவார். அல்லாஹ்வுடைய தூதரை விடுங்க, அவன் தலையை மட்டும் நின்றுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொறு இது இதுன்ற சொல்ல அமைப்பாங்க. நாம அப்படி செய்ய மாட்டோம். இப்படி என்னன்னா இயற்கையாகவே ஃபேக்டாகவே இயல்பாகவே வாழ பழகணும், இயல்பாகவே பேச பழகணும். நான் இப்படித்தான் ரெண்டத்துல அந்த கணத்தை காட்டிங்கன்னா உங்களோட பொம்பளையாளால், உங்களோட பொண்டாட்டி மாளால புரிஞ்சு கொள்ள முடியும். எந்த பொஞ்சாதியும் நம்மளை புரிஞ்சு கேளாது. இந்த பொண்டாட்டி மாட்டத்தை கேட்டு பாருங்க, அவர் எந்த நேரம் கோவப்படுவார், எந்த நேரம் ஏசுவார், எந்த நேரம் கொஞ்சுவாருன்னு தெரியாது. விசர் நாய் சில நேரங்களில் விசர் நாய் மாதிரி நிற்பாரு. சில அப்படி பேசுவாங்க. நம்ம எந்த புருஷன் இப்படித்தான் என்று யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட குணாதிசயங்கள்ல மாற்றம் இல்லாததுக்கான இயல்பான வாழ்க்கை, அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கை வாழாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சஹாபா பெண்கள் அப்படி கிடையாது. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய மனைவி, அவ வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னுடைய கணவர் சாபித்துடைய விஷயத்தில் அவர குணத்தையோ அவர விரையச்சத்தையோ பண்பாட்டையோ நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவரோடு நான் தொடர்ந்து வாழ்ந்தேன்டா நான் நரகத்துக்கு போயிடுவேன் என்று பயமாறிக்கு என்னை விலக்கி விட்டுருங்கன்றார். அப்படி என்ன தெரியுமா, அவர் குடும்ப வாழ்க்கைக்கு அவர் தகுதியான ஆள் இல்லை. எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அந்த ஆளு சாபித்து கை உனக்கு தந்த தோட்டத்தை, மகரா ஒரு தோட்டம் கொடுத்துருக்காரு, அந்த தோட்டத்தை நீ திருப்பி கொடுக்குறியா என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தோட்டத்தையும் நான் தாரன், வேற என்ன இடம் வேண்டாலும் தாரன், என்ன காட்டி விட்டுருங்க என்று சொல்றாரு. அப்படின்னு என்ன காரணம்? அவர் சொல்றா, அவர் புருஷன் எப்படி அவர் புருஷனை பற்றி சொல்றா பாருங்க. எந்த புருஷனுடைய குணத்தையோ அவருடைய பண்பாடையோ அவருடைய இபாதத்துக்களையோ நான் குறை சொல்ல மாட்டேன். நான் அவரோட தொடர்ந்து வாழ்ந்தேன்டா நான் நரகத்துக்கு காபிரா போயிடுவேன், நான் குஃபருக்கு போயிடுவேன் என்று பயப்படுறேன்னு சொல்றேன். அப்படி அந்த என்ன அர்த்தம்? அவர் குடும்ப வாழ்க்கையில சரியாவோ கவனிக்கல, அதால நான் விபச்சாரத்துக்கு போயிடணும், விபச்சாரம் நான் காவிராயிடணும் என்று தன்னை பற்றிய நம்பிக்கையை அவைக்கு உறுதிப்படுத்திக்க முடியாம பயந்து அவரை விட்டு அந்த விலக்கி விடுங்க, நான் வேற கல்யாணம் முடிச்சுக்கிற போற மாதிரி தான் அவர் சொல்றான். இன்னொரு செய்தியில வருகிறது, இன்னொரு ஆம்பளையோட என் சாபித்து கைச நான் பார்த்தேன்டா அவரை அல்லாட பயம் மட்டும், நான் சொன்னேன் அல்லாட பயம் மட்டும் எனக்கு இல்லைண்டா அவரோட முகத்தில் நான் காரி துப்பிருப்பேன்னு சொல்றான். நான் அவர் ஒரு ஆம்பளையாவை எனக்கு தெரியலன்றா அவர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர தோட்டத்தை வாங்கி கொடுத்து போட்டு சாபித்து சொல்லண்டா அவர் விலக்கு விட்டுருன்னு சொல்றாங்க, விலக்கி விட்டுறான்.
இந்த சம்பவத்தை இதுதான் பெண்கள், அதாவது ஆம்பளை பொம்பளை வேணான்னு சொன்னாதுக்கு பேரு தலாக்கு, பொம்பளை ஆம்பளை வேணான்னு சொன்னாதுக்கு பேரு ஹுலு அல்லது ஃபஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹுலுடைய சட்டம், ஃபஸ்ஸுடைய சட்டம் இந்த ஹதீஸில் இருந்துதான் இஸ்லாமிய பெண்களுக்கு ஆரம்பமாகிறது. இமாம்கள் தோக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொம்பளை ஒரு வேறொரு விதமான ஒரு பொம்பளையா இருந்திருந்தா, அவர் தோட்டத்தை மகரா கொடுத்தா எவ்வளவு பெரிய காசுக்காரனா இருந்திருப்பாரு. நாம 101 ரூபாய் 201 ரூபா கொடுக்குறாங்க, அவர் தோட்டத்தை மகரா கொடுக்கறா எவ்வளவு பெரிய காசுக்காரனா இருந்திருப்பாரு. அப்ப இந்த காசுக்கு ஆசைப்பட்ட அவ பொம்பளையாவ இருந்திருந்தா அவ என்ன செஞ்சிருக்கலாம், அவரை செல்வத்துக்கு சாப்பாட்டுக்கு உடுபட வைக்க அவர் ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு உடற் சுகத்துக்கு ரகசியமா இன்னொரு ஆம்பளைய வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் சொல்றா என்ன, அல்லாட பயம் மட்டும் எனக்கு இல்லைண்டா, அதாவது அல்லாஹ் ஏவன ஏவல்களை நான் எடுத்து நடக்கலண்டா, அல்லாஹ் தடுத்த அந்த ஹராத்தை விட்டு நான் விலகலண்டா, நான் அவர் முகத்துல காரி துப்பிருப்பேன், என்ன கலட்டி விட்டுருவேன்னு சொன்னா அவர் விபச்சாரத்துக்கு போக தயாரா இல்லை. அப்ப அல்லாட அந்த ஏவலையும் விலக்கலையும் எடுத்து நடக்கிறது எவ்வளவு நலவு பாருங்க, உலகத்துக்கு எவ்வளவு நலவு. அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்றான். அதே போல அந்த ஆம்பளைய வெளியால் எங்கேயுமே தப்பா சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் வந்து சொல்றா. நம்ம கிட்ட சொல்றேன்டா அப்படி இருக்கும். நம்மளோட ஒரு பொம்பளை இந்த ஊரெல்லாம் சொல்லி தெரிவாள், நம்மளை கொஞ்சம் ஆகி நம்மளை பிடிக்கலண்டா இல்லாததையும் பொல்லாதையும் கட்டி இன்னும் கொஞ்சம் கூட வச்சு சொல்லி தெரிவாள் ஊர் வழியை. நம்மளோட பொம்பளை அந்த பொம்பளை யாருக்கிட்டையுமே போய் சொல்ல, ரசூலுல்லாஹ் அதிகாரம் உடையவர்கிட்ட மட்டும் சொல்றா, கலட்டி விட்டுருங்க, வேணாம், அவர் சரி வராது, என்னால் வாழ முடியல, என்ற உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியல என்று அவர் தன்னை வெட்கத்தை விட்டு அல்லாஹ்க்கு பயந்து தன்னை வெட்கத்தை விட்டு அவர் சொல்றது இந்த சமூகத்துக்கு எவ்வளவு நலவு, அவரை குடும்பத்துக்கு எவ்வளவு, அவரை குடும்பத்தை கேவலம் இல்லையே, அவரை குடும்பத்தை கேவலப்படுத்திருக்கலாம். அவர் ஒரு ஆம்பளை இல்லைன்னு சொல்லியிருந்தா, இப்போ ஊர் வழியை சொல்லியிருந்தா, அந்த குடும்பத்தில் கௌரவத்தை பாதுகாக்கிறார், அந்த ஊரை கௌரவத்தை பாதுகாக்கிறார், சமூகத்துடைய கௌரவத்தை பாதுகாக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் அல்லாட ஏவலை எடுத்து நடந்து விலக்கல்ல 100க்கு 100 சரியா இருந்தா மட்டும்தான் அவனால எல்லாருக்கும் நலவு பண்ண முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்ட ஏவல்கள் என்றது நிறைய இருக்குது, ஆனா விலக்கல் என்றது கொஞ்சம் தான். நீங்க பாருங்க, நமக்கு ஹராமாக்கப்பட்ட உணவுகள் என்று எடுத்துக்கிட்டா சும்மா கொஞ்சம் தான், ஆனா நமக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவுகள் நிறைய இருக்குது. ஆனா நாம நிலைமை என்ன, நாம ஹராத்தை தேடி தான் போறோம், ஹராத்தை தான் தின்ற கூடுதலா. அப்ப நம்மட வாழ்க்கையில ஒரு கொஞ்சமா நமக்கு அனுமதிக்கப்பட்டதை விட்டு நம்மளை விலக முடியல. நமக்கு நிறைய ஏவப்பட்ட ஏவல்களுக்காக நாங்க சாக பார்க்கிறோம் கிடந்து. எந்த அளவுக்கு தெரியுமா, நோன்பு காலத்தில் நாம பக்குவமா இருந்த பொதுவெடுக்க போய் நின்றா ஒரு சொட்டு தண்ணி உள்ளுக்க போயிடப்படாண்டதை மிக கவனமாக இருந்து ஒலி செய்யுங்க. பாய் கொப்பளிக்கக்குள்ள கூட ஒரு சொட்டு தண்ணி கூட வகுத்துக்குள்ள போயிடப்படாது, அல்லாஹ் சொல்லியிருக்கான், அதை அனுப்பிடப்படாது என்று கவனமாக இருக்கிற நாம தான் நோம்பு முடிக்கிறது பிறகு ஊராண்ட சொத்தை அவ்வளோ அடித்து பறிச்சு திங்கிறேன், பௌரு உண்ட திங்கிறேன். இந்த மனநிலை எப்படி, நாம முனாஃபிக்கா முஸ்லிமாண்டு நாமளே பார்த்து கொள்ற மனநிலை. ஆக நடிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை கூடாது. கொஞ்ச காலம் வாழ போறோம், எப்பொழுதே மௌத்தா போயிட்டாங்க. இந்த ஊர்ல பல ஆயிரம் கோடீஸ்வரர்களா வாழ்ந்த எத்தனை பேர பல சரித்திரங்கள் மூடி மறைக்கப்பட்டு, இந்த ஊரோட வயசுல மூத்தாக்களுக்கு தெரியும் எப்படி எப்படி சம்பாதிச்சாக்கள், எப்படி வாழ்ந்தாக்கள். இன்றைக்கும் அதிகாரம், ஆணவம், திமிரு, அரசியல் பலப்பட்டு ஆட்டம் ஒரு எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. சிலாக்கள் உள்ளே போறாங்க, சிலாக்கள் வெளியே வராங்க, சிலாக்கள் போனாக்கள் வாரதே கிடையாது. இப்படி ரப்பல் ஆலமீன் யார விஷயத்தை எல்லாம் கையில தூக்க எடுக்கிறானோ அவன் கணக்கு முடிக்க ஆரம்பிச்சா முடிச்சிருவான். அது வரைக்கும் கொஞ்சம் பேர் நம்மளை விட்டு வச்சிருக்கான்டா அவனால ஏழாண்டு அர்த்தம் இல்லை. அவன் நாம பிடிக்கிற அளவுக்கு நாம அவனுக்கு தகுதி இல்லை. அவன் நம்மளை தண்டிக்கிற அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, நம்மளை தண்டிக்கிற அளவுக்கு. அவ்வளவு புட்பூசி அற்பமான பதர்கள் நாம. அதால நம்மளை நாம செப் பண்ணிட்டு நம்மளை நாம வடிவமைச்சு நம்மளோட எல்லா வகையான ஹராத்துகள் இருந்து விலகி ஹலாலான முறை வாழ்க்கையை கொண்டுட்டு போய் உண்மையான அல்லாஹ்வுடைய பக்தர்களாக வாழக்கூடிய நல்ல வாழ்வை இந்த உலகத்தில் வந்து மறு உலகத்தில் அல்லாஹு தஆலா ஜெயம்பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.